Seashells, marine mollusks. Hi, now let's see the topic seashells. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது seashells பற்றி பார்க்க போகிறோம். seashells எதால் ஆனது? seashells வந்து கால்சியம் கார்பனேட் ஆர் சிட்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேதிப்பொருளால் ஆனது. seashells அதுக்குள்ள முதுகெலும்பு இல்லாத உயிரி வந்து வாழக்கூடியதாக இருக்குது. அது இறந்ததுக்கப்புறம் அந்த seashells வந்து கரை ஒதுங்குது. அது அங்கே இருக்கக்கூடிய பீச் கோம்பஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சங்கு சேகரிப்பாளர்களால் அது சுத்தம் செய்யப்பட்டு மார்க்கெட்டில் விற்பனைக்கு வந்து வருது. இதோட லேயர்ஸ்லாம் வந்து எப்படின்னா ஹார்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் லேயராக இந்த seashellsோட லேயர் வந்து பயன்படுத்தப்பட்டது. எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் இன்வெர்டபிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸோஸ்கெலிட்டன் இந்த செல்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் செல்ஸாகவும் இருக்குது, எக்ஸ்டர்னல் செல்ஸாகவும் இந்த seashells வந்து இரு விதமாக பயன்படுத்தப்படுது. இந்த seashellsக்கு உள்ளேயும் உயிரினங்கள் வாழ்கிறதா இருக்குது, இல்லை வெளியே வந்து இந்த உயிரினங்கள் வாழக்கூடியதாக இருக்குது. சங்கு இருக்கு, வலம்புரி சங்குல அதுக்கு வெளியே பாதி உடல் வந்து வெளியே வந்து இருக்க மாதிரி இன்வெர்டபிரேட் அப்படின்னா பாதி உடல் வந்து அந்த சங்குக்கு வெளியே வந்து அந்த உயிரியோட உடல் வந்து வெளியே தெரியும். பாதி உடல் வந்து சங்குக்குள்ளே இருக்கும். அது வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த சங்கை வந்து பயன்படுத்தி கொள்ளுது. அந்த ரொம்ப ஹார்டாக வந்து அந்த கால்சியம் கார்பனேட்டால் இந்த செல் வந்து செய்யப்பட்டிருக்குது. இந்த செல் வந்து அந்த கால்சியம் கார்பனேட்டால் உருவாக்கப்படுது. இந்த செல்லை வந்து அந்த உயிரியே தனக்காக அந்த செல்லை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது. செல்ஸ் ஆஃப் மெரைன் மாலுக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஸ் வந்து செல்ஸ் ஆஃப் மெரைன் மாலுக்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலுக்ஸ் செல்ஸ் வந்து பார்னக்கஸ், ஹார்ஸூ கிராப்ஸ், பிராச்சியோபாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. செப்பல் பார்ட்ஸ் ஆஸ் இன்டர்னல் செல்ஸ். செப்பல் பார்ட்ஸில் வந்து இன்டர்னல் செல்ஸ் வந்து இருக்கு. வெளியே வந்து இந்த உயிரி வந்து இருக்கிறதோ அந்த செல் வந்து அதுக்கு உள்ளாக வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. செப்பல் பார்ட்ஸ். seashells பற்றி படிக்கிற பிரிவு வந்து கான்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. seashells அதிகபட்சமாக பீச் ட்ரிஃப்டில் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அலைகளால் அடிச்சுட்டு இது கரை ஒதுங்கும் பொழுது ஒருவேளை அந்த செல்லில் இருக்கக்கூடிய உயிரி வந்து இறந்திருக்கலாம். முதுகெலும்பு இல்லாத உயிரி, அந்த seashellக்குள்ள வாழக்கூடிய உயிரி வந்து முதுகெலும்பு இருக்காது. அது வந்து முதுகெலும்பு இல்லாத உயிரியோட செல் அப்படின்னு சொல்லப்படுது. இன்வெர்டபிரேட் அப்படின்னா அந்த செல்லுக்கு அந்த செல்லில் வாழக்கூடிய உயிரிக்கு முதுகெலும்பு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராப்ஸ். ஹெர்மிட் கிராப்ஸ் இன்வெர்டபிரேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெர்மிட் கிராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சங்கு வலம்புரி சங்குக்குள்ள அந்த ஹெர்மிட் கிராப்ஸ் வந்து வளரக்கூடியதாக இருக்குது. அந்த செல் அதில் இருக்கக்கூடிய உயிரி ஒருவேளை இறந்துடுச்சுனாவோ இல்லை கடல்வாழ் உயிரினங்களாலோ அந்த உயிரி வந்து அழிக்கப்படும் பொழுது அந்த செல் வந்து கரையோரமாக ஒதுங்குது. Seashells வந்து seashells are classified into 6 types. They are bivalves, gastropods, scapopods, polyplecophorans, cephalopods, brachiopods. bivalves அப்படிங்கிறது சிப்பி ரெண்டு செல் வந்து இருக்கும். bivalves இந்த செல்க்கு வந்து இதில் இருக்கக்கூடிய உயிரிக்கு வந்து கண்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. bivalves ஃபார் எக்ஸாம்பிள் clams, scallops, mussels or oyster. இது என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து பாடி சிஸ்டம் வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது ஓப்பன் சர்க்குலேட்டரி பாடி சிஸ்டம் வந்து கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது. bivalves. gastropods, surrounded pearls. gastropodsல வந்து சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவாங்க. இது முத்தை சுற்றி அந்த செல் வந்து இருக்கும். இது வந்து ராக்கி மரைன் ஹேபிட்டால இதோட செல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பாலிப்ளெக்கோஃபோரான்ஸ் 8 செப்பரேட் பிளேட்ஸ் அண்ட் கிரிடில்னு சொல்கிறாங்க.
இதில் 8 செப்பரேட் பிளேட்ஸ் வந்து இருக்கு. பார்க்கறதுக்கு பட்டர்ஃப்ளை செல்ஸ் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து butterfly, it looks like as butterfly. So the cells looks like as butterfly cells. Chapel pearls வந்து internal cells ன்னு சொல்லப்படுது. Sowmiya cuttlefish, இது வந்து cuttlefish வந்து chapel pearls எக்ஸாம்பிள் வந்து cuttlefish as a cell. Spirula அப்படிங்கிற செல்க்கு வந்து 1 inch or 24 mm சைஸ் வந்து இந்த ஸ்பிருலா செல் வந்து இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் chapel pearls. Nautilus external cells. Nautilus has external cells. Most of the cells has an external cells. The chapel pearls is only the chapel pearls are internal cells. The another one, mollusks. இந்த செல்ஸ் வந்து மோலுக்ஸ் செல்ஸ்ன்னு சொல்றாங்க. மோலுக்ஸ் செல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மோலுக்ஸ் செல்ஸ் வந்து கேரியர் செல்ஸ். மோலுக்ஸ் செல்ஸ் ஆஸ் கேரியர் செல்ஸ்ன்னு சொல்லப்படுது. இதுக்குள்ள உயிரினங்கள் வந்து வாழக்கூடியதாக இருக்கு. முதுகெலும்பு இல்லாத உயிரிகள் வந்து இந்த செல்குள்ள வாழக்கூடியதாக இருக்கு. அதனால இதை கெரியர் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெரியர் செல்ஸ் வந்து இருக்கக்கூடிய குடும்பம் வந்து ஷெனோஃபோரிடே அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை வந்து சேர்ந்துதான் இருக்கு. இது இனம் வந்து ஷெனோஃபோரிடே அப்படிங்கிற குடும்பத்துக்கு கீழே வந்து வரக்கூடியதா இருக்கு. ஹெர்மிட் கிராப்ஸுங்கிறது தான் இன்வெர்டிபிரேட்டோட எக்ஸாம்பிள் வந்து ஹெர்மிட் கிராப்ஸ் வந்து தன்னோட உடலை வந்து அந்த வலம்புரி சங்குக்குள்ள ஒளித்து கொள்ளக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கு. இந்த சங்குகள் வந்து கரன்சியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியன் ஓசன், பசிபிக் ஓசன், நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அண்ட் கரிபியன் இந்த ஐலாண்ட் பக்கம்லாம் வந்து இந்த கரன்சியாக வந்து இந்த செல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கௌரீஸ்னா சிப்பி. இந்த சிப்பி வந்து சம் ட்ரைப்ஸ் வந்து இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் ஆஃப் த அமெரிக்காஸ் அவங்க வந்து வாம்பம் ஹேர் பைப்ஸ், வேம்பம் பெல்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கௌரீஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. கௌரீஸால் செய்யப்பட்ட வேம்பம், ஹேர் பைப்ஸ் அண்ட் வேம்பம் பெல்ட்ஸ் இதெல்லாம் அலங்கரிக்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜியன் கிளாம்ஸ் அப்படிங்கிறது பைவால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பைவால்ஸ்ல ஜியன் கிளாம்ஸ். இந்த ஜியன் கிளாம்ஸ் வந்து பவுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து பவுல்ஸாகவும் பயன்படுத்திருக்காங்க. கேஸ்ட்ரோபவுல்ஸ் வந்து ஆயில் லேம்ப்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து எண்ணெயை ஊற்றி விளக்குகளாக அந்த காலகட்டங்களில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மதங்கள்லையும் இந்த சங்குகள் வந்து மதங்கள்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புத்திசம்ல வந்து சாங் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லை வந்து வலம்புரி சங்குகள் தான் சாங் செல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. விஷ்ணு கையில் இருக்கக்கூடிய செல் வந்து சங் செல் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்துயிசம்ல விஷ்ணுகிட்ட செல் இருக்கும், சங் செல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்கேலப் செல் வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து ஸ்கேலப் செல் வந்து பயன்படுத்தப்படுது. கௌரீஸ் வந்து ஃபீமேல் ஃபெர்டிலிட்டியோட சிம்பிளா பயன்படுத்தப்படுறாங்க. கௌரீஸ் சிப்பி அது வந்து ஃபீமேல் ஃபெர்டிலிட்டியை டினோட் பண்றதுக்காக டினோட்டட் சிம்பிள்ஸாக வந்து கௌரீஸ் பயன்படுத்தப்படுது. மேற்கொண்டு இதை வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாகவும் பயன்படுத்தப்படுது. ட்ரம்பெட் ஆக பயன்படுத்தப்படுது. ட்ரம்பெட்ஸ் டிபெட்ல வந்து இதோட செல் வந்து என்னன்னா டங்கர் அப்படின்னு சொல்றாங்க. டங்கர் அப்படிங்கிற செல் வந்து இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. ட்ரம்பெட், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ட்ரைட்டன் செல் வந்து மெலனேஷியன் ஆர் பாலினேஷியன் லைக் அஸ் கொரியா ஆர் ஜப்பான்ல வந்து இந்த ட்ரைட்டன் ட்ரம்பெட் வந்து பயன்படுத்தப்படுது. கொரியால நாகாக் அப்படிங்கிற செல் வந்து பயன்படுத்தப்படுது. குயின் காஞ்ச் லோபட்டஸ் ஜீசஸ் அப்படிங்கிற ட்ரம்பெட் வந்து கரிபியன் சீல வந்து பயன்படுத்தப்படுது. மேற்கொண்டு இந்த சங்குகள் வந்து அலங்கார பொருட்களாகவும் ஆர்ட்ல அழகு கலைகள்ல இது வந்து பயன்படுத்தப்படுது. வீட்டில் அலங்கரிப்பதற்கு. Seashells. The cells are empty because the animal has died and the soft parts have been eaten by another animal or have decomposed. Most cells that are found on beaches are the cells marine mollusks, partly because the cells are usually made of calcium carbonate and endure better than cells made of chitin.
Marine anile worms in the family Sherpulidae create cells which are tubes made of calcium carbonate cemented onto other surfaces. The cells of sea urchins are coleocysts, and the molted cells of crabs and lobsters are exuviae. While most sea cells are external, some cephalopods have internal cells. பல்வேறுபட்ட இடங்கள்லையும் பயன்படுத்தப்படுகிறது. கட்டிடங்களில் வந்து அலங்கரிக்கிறதுக்காக வந்து சீசஸ் வந்து தோரணங்களாக தொங்கவிடப்படுகிறது. அப்புறம் இது வந்து கமர்ஷியல் ஆர்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த சீசஸ் வந்து கலெக்ட் பண்ணப்படுது. பீச் காம்பஸ்னால கலெக்ட் பண்ணப்பட்டு இந்த சீசஸ் வந்து சுத்திகரிக்கப்பட்டு இது சுத்தம் செய்யப்பட்டு இது பல இந்த ஸ்மெல், இந்த சீசஸ் இருக்கக்கூடிய கவுச்சி ஸ்மெல்லாம் போகிறதுக்காக இவங்க நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இந்த சீசல்ஸை வந்து அதில் இருக்கக்கூடிய உயிரினத்தை ஒருவேளை இறக்காமல் இருந்துச்சுன்னா அந்த உயிரியை அது கொன்றதுக்கப்புறம் அந்த சீசல்ஸ் வந்து பயன்பாட்டிற்கு வருகிறது. பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். கேஸ்ட்ரோபால்ஸ், பைபால்ஸ் இது அதிகமாக பயன்படுத்தப்படுது. செப்பல் பார்ட்ஸ்லாம் வந்து அந்த உயிரினங்கள் வந்து இன்டர்னல் செல்ஸாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை இந்த செல்ஸ் வந்து இறக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த செல்ஸில் வாழக்கூடிய உயிரிகள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இந்த செல்ஸ் வந்து கரை ஒதுங்கும். இந்த செல்ஸ் வந்து மீண்டும் அந்த சில உயிரிகள் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வந்து தங்களை தற்காத்து கொள்ள இந்த உயிரிகள் இறந்து போனதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய செல்லை வந்து தான் ஆக்கிரமிக்கவும் பயன்படுத்தப்படுது. ஆக்டோபஸ் வந்து ஒருவேளை இறந்துருச்சுன்னா அந்த சீசெல் நட்சத்திர மீனோட சீசெல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய உயிரி வந்து சிறியாக இருக்கும் பொழுதே அந்த உயிரி வந்து இறந்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. If you never miss a video, subscribe my YouTube channel Sowmiya Vasuki. Until see another video, signing off Sowmiya and bye. Thanks for watching and never forget to press the notification bell. If it is useful, like this video and share to others.